இருவரின் கண்களும் ஒரே நேரத்தில் மோதிக்கொண்டன. விஸ்வா அவனது கடந்த காலத்தை பற்றி முழுவதுமாக கீர்த்தியிடம் சொல்லி முடித்தான். இருவரின் சந்திப்பும் எப்படி இருந்தது என்பதை பத்தி இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். கீர்த்தி ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கொண்டே பேசாம அண்ணி கிட்ட ஃபோன் பண்ணி அவனோட பேர் என்னன்னு கேட்கலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், அண்ணி இத அப்படியே சரண் கிட்ட சொல்லி தந்துருவாங்க. வேண்டாம் கீர்த்தி, நாம விளையாடாத ஹைட் அண்ட் சிக் கேமா, பாத்திரலாம் விடு என்று அவளுக்கு அவளை சமாதானம் செய்து கொண்டு விஸ்வாவை பார்க்க கேம்ஸை விட்டு வெளியே நடந்து வந்தாள். அப்போது வினிதா வீடியோ காலில், அண்ணா ப்ளீஸ் இந்த பொண்ணை எப்படியாச்சும் எனக்கு அண்ணி ஆக்கிருடா, செம்ம கியூட்டா இருக்காங்க, நான் தான் அவங்கள கோயில்ல பார்த்து நம்ம வீட்டில் சொன்னேன் தெரியுமா? ஓ அப்ப இது உன்னோட வேலை தானே வினி? ஆமா நான் தான் சொன்னேன். நீ அவங்கள போட்டோல பார்த்துருப்பல்ல, எப்படி இருந்தாங்க? நான் சொன்ன மாதிரி கியூட்டா தானே இருந்தாங்க. நான் எங்கடி பார்த்தேன் என்று மனதில் நினைத்து கொண்டு, ஆமா ரொம்ப கியூட்டா இருந்தா, இப்ப கொஞ்சம் போனை வைக்கிறியா என்றான் விஸ்வா. ஓ அண்ணிய பார்க்க அவ்வளோ அவசரம், புரியுது புரியுது. ஏய் சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க பிரதர், நான் போனை இப்ப கட் பண்றேன், ஆனா நைட் கால் பண்ணுவேன். அப்ப நீ அன்னிக்கிட்ட என்ன பேசினியோ அதையெல்லாம் சொல்லணும். என்னை பத்தி கொஞ்சம் பில்டப் பண்ணி வை சரியா? உத்தரவுங்க இளவரசி என்று விஸ்வா சொல்ல வினிதா சிரித்து கொண்டே வீடியோ காலை கட் செய்தாள். விஸ்வா போனை தன் பாக்கெட்டில் வைத்துவிட்டு இன்னும் எத்தனை நேரம் தான் வெயிட் பண்றது, அந்த கீர்த்தி எப்பதான் வருவாளோ என்று நினைத்து கொண்டு காரில் இருந்தபடியே வெளியே பார்க்க, கீர்த்தி அன்று இருவருக்கும் சாப்பாடு வாங்கி தந்தவர்கள் தள்ளுவண்டியில் டீ விற்று கொண்டு வர உடனே விஸ்வா காரிலிருந்து கீழே இறங்கினான். விஸ்வா காரிலிருந்து இறங்குவதை பார்த்த கந்தசாமி, என்னப்பா டீ சாப்பிட்றியா என்று கேட்க, விஸ்வாவும் சரி போடுங்க என்று கூறி கீர்த்தியை எதிர்பார்த்தபடியே காரின் அருகில் நின்றிருந்தான். 2 நிமிடத்தில் செல்வி விஸ்வாவின் கையில் டீயை தர அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். அப்போது ஹோட்டலில் கந்தசாமி செல்வி நல்ல சமைப்பா என்று கீர்த்தியிடம் கூறியது நினைவுக்கு வர, விஸ்வா டீ ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே, என்னம்மா நீங்க தான் நல்லா சமைப்பீங்களே, அப்புறம் டீ போடுறீங்க, டிஃபன் கடையே போடலாமே என்று கேட்க, கந்தசாமி இவன் நல்லா சமைப்பான்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் என்று கேட்க, விஸ்வா ஐயோ எப்படின்னு கேட்கிறாரே, இப்ப என்ன செய்ய, என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று நினைத்து கொண்டு, அது இல்ல இவங்களை பார்க்கும்போது எங்க அம்மா மாதிரி இருக்காங்க, எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க அதான் கேட்டேன் என்று சொல்ல செல்வியின் கண்கள் குளமானது. ஏன் என்னாச்சு, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டனா என்றான் செல்வியின் கண்ணீரை பார்த்து பதறியபடி. அதெல்லாம் இல்லப்பா, நாங்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒத்த பையனை பெத்து வளர்த்தி எங்க வசதிக்கு மீறிய படிப்பெல்லாம் படிக்க வச்சோம். ஆனா அவன் வெளிநாட்டுல வேலைக்கு போனவன் அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை கண்டுக்கிறதே இல்லப்பா. இப்ப நீ அம்மான்னு சொன்னதும் இவ மனசு கேட்காம அழுதுட்டா என்று விஸ்வாவிடம் சொல்லிவிட்டு செல்வியின் முகத்தை பார்த்து, எதுக்குடி இப்ப அழுகிற, அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி தந்துச்சு, எப்பவும் அழுகக்கூடாது, சொந்த கால நிக்கணும், நம்ம படிப்படியா முன்னேறி நம்மளை தவிக்க விட்டுட்டு போனவன ஒரு நாள் நம்ம காலை பிடிக்கிற நிலைமை நாம வந்து காட்டணும்னு சொன்னது மறந்துருச்சா என்று கேட்க, அப்போது வழிந்து கொண்டிருந்த செல்வியின் கண்ணீர் அப்படியே நின்றது. இதையெல்லாம் விஸ்வா பார்த்து கொண்டிருக்க, அப்போது கந்தசாமி, என்னப்பா இப்படி பாக்குற, நாங்க போன வாரம் வரைக்கும் பிச்சை தான் எடுத்துட்டு இருந்தோம், எங்க வாழ்க்கைக்கு விளக்கேத்த ஆண்டவனா பார்த்து தான் அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப நாங்க சொந்த கால நிற்க அந்த பொண்ணு தான்ப்பா காரணம், சரியான வாழு பொண்ணு, அதே சமயம் நல்ல குணமான பொண்ணு என்று சொல்லி கொண்டு இருக்க, அப்போது செல்வி, ஏங்க அங்க பாருங்க என்று கை காட்ட, கீர்த்தி ஐஸ்கிரீமை சாப்பிட்டபடியே இளம் பச்சை நிற சல்வாரில் தேவதை போல நடந்து வந்து கொண்டிருந்தாள். இதுவரைக்கும் நான் இவளை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று கூற, விஸ்வாவின் இதயம் மறுபடியும் இவளா என்று நினைத்து தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. கீர்த்தி இவர்களை பார்த்தும், ஹாய் என்ன 2 பேரும் இந்த பக்கம், அதுவும் இந்த நேரத்துல, டீ எடுத்துட்டு வந்தோமா, இந்த டைம்ல டீ நல்லா சேல்ஸ் ஆகும்ல அதான். ஓ காலையில நைட் டிஃபன் ஸ்டாலு, இப்ப டீ ஸ்டாலா, போற போக்க பார்த்தா அம்பானி ஆகிருவீங்க போலையே என்று கேட்க, இருவரின் முகத்திலும் புன்னகை அரும்பியது. அப்புறம் என்ன செல்வியம்மா உங்க ஃபேஸ் ஒரே சைன் அடிக்குது, என்ன சீக்ரெட் என்று கேட்க, செல்வி அட போமா என்று கூறி வெக்கத்தில் தலையை குனிந்து கொண்டார். அப்போது அருகில் இருந்த விஸ்வா அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, எதிர்ச்சியாக கீர்த்தி அவன் புறம் திரும்ப, அப்போதுதான் அவளுக்கு ஹோட்டலில் இவனிடம் பேசியது நினைவுக்கு வந்தது. என்னம்மா நான் சொன்னதை நம்பல தானே நீங்க, இதோ இந்த சார் தானே ஹோட்டல்ல நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னாரு, இப்ப பாருங்க உங்களை தேடி இங்கேயே வந்துட்டாரு என்று சொல்ல, விஸ்வா அவள் கூறியதை கேட்டு, ஹலோ ஹலோ நான் இங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவங்களை பார்க்கலாம் வரல என்று சற்று பதற்றமாக சொல்ல, கீர்த்தி வாய்விட்டே சிரிக்க ஆரம்பித்தாள். சார் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், கூல் என்றாள்.
பிறகு அவளை பார்த்து லேசாக முறைத்துக்கொண்டே விஸ்வா டீயை குடித்துவிட்டு 500 ரூபாயை தர இருவரும், சில்லறை இல்லப்பா, இப்பதான் டீ விற்க ஆரம்பிச்சிருக்கோம், பரவாயில்ல, இன்னைக்கு யார் யார் உங்ககிட்ட டீ குடிக்க வராங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க என்று கூறி அவர்களிடம் பணத்தை தர அதை பார்த்த கீர்த்தி, தாராள பிரபுவா, சில்லறை இல்லைன்னு 500 ரூபாவை தூக்கி தராரு என்று நினைத்து கொண்டே ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்தாள். நீ டீ குடிக்கிறியாமா? இல்ல வேண்டாம், இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் டீ குடிச்சா டேஸ்ட் போயிரும், சரியான வாளு என்று கூறி செல்வி அவளின் கண்ணங்களை பற்றி கொண்டு, நாங்க கிளம்புறோம் தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, இவ எப்பவும் இப்படித்தான் என்று விஸ்வாவிடம் கூறிவிட்டு இருவரும் வண்டியை தள்ளி கொண்டு செல்ல விஸ்வா கீர்த்தியை வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆரம்பித்தான். அப்போது அவனின் மனம், என்னடா இது, ஒரு பொண்ணை பார்க்க வந்துட்டு இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு இருக்க, அதுவும் இவ உன்னையவே கலாய்க்கிறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற என்று அவனிடம் வாக்குவாதம் செய்ய சந்துருவின் அழைப்பில் விஸ்வா சுயநிலைக்கு வந்து தன் கவனத்தை போனில் செலுத்தினான். சொல்லுடா சந்துரு, ஆஃபீஸ் போயிட்டியா? நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், நீ கீர்த்தியை பார்த்தியா? எங்க, இன்னும் இல்லை, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் வரல, சைட்டுக்கு வேற இன்னும் போகல. சைட் ஒர்க் இருக்கட்டும், நீ கீர்த்தியை மீட் பண்ணு, இப்போ அதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே நிறைய பேர் வெளியே வராங்க, ஆனால் கீர்த்தி யாருன்னு தெரியல, நீ ஃபோட்டோ பார்க்கலையா? இல்லடா. அட போடா, இரு, நான் அம்மா கிட்ட வாங்கி அனுப்புகிறேன் என்று கூறி தன் ஃபோனை எடுக்க அப்போது சிவன்யாவிடம் இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. சந்துரு அந்த மெசேஜை ஓப்பன் செய்ய அதில் கீர்த்தியின் ஃபோட்டோ வர அதை பார்த்தவன், இது ஹோட்டலில் பார்த்த பொண்ணு இல்லை, வாவ், இந்த பொண்ணு தான் விஸ்வாவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா என்று நினைத்து கொண்டு கீர்த்தியின் ஃபோட்டோவை விஸ்வாவுக்கு ஃபார்வேர்ட் செய்துவிட்டு அவனுக்கு மீண்டும் ஃபோன் செய்தான். என்னடா, ஃபோட்டோ வாங்கிட்டியா? உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு, பார்த்தா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ, சீக்கிரம் போய் பாரு என்று கூறி ஃபோனை கட் செய்ய விஸ்வா, நான் எதுக்கு ஷாக் ஆகணும் என்று நினைத்து கொண்டே சந்துரு அனுப்பிய ஃபோட்டோவை லோட் செய்ய ஆரம்பித்தான். அதே சமயம் கீர்த்தி பொறுத்தது போதும் என்று நினைத்து பிருந்தாவுக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ அண்ணி. சொல்லு கீர்த்தி, சரண் சொன்னா விஸ்வா காலேஜ்க்கே உன்னை மீட் பண்ண வந்திருக்காருன்னு, விஸ்வாவை பார்த்துட்டியா, பேசிட்டியா, உனக்கு ஓகேவா? அண்ணி அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே விஸ்வா யாருன்னே தெரியல. வாட் அண்ணி, நான் தான் விஸ்வாவை பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி? போடி லூஸு, இரு, நான் இப்போவே உனக்கு அனுப்பி வைக்கிறேன், பார்த்து பேசிடி, என்கிட்ட வாய் பேசுகிற மாதிரி பேசாத. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க என்று கூறி வைத்த அடுத்த நிமிடமே பிருந்தா விஸ்வாவின் ஃபோட்டோவை அனுப்பி வைத்தாள். கீர்த்தி பிருந்தா அனுப்பிய ஃபோட்டோவை பார்க்க அதே சமயம் விஸ்வாவும் சந்துரு அனுப்பிய ஃபோட்டோவை பார்த்தான். கீர்த்தி விஸ்வாவின் ஃபோட்டோவை பார்த்து, இவனா விஸ்வா, ஐயோ இவன்தான் விஸ்வான்னு தெரியாமல் கலாய்ச்சிட்டோமே என்று நினைக்க விஸ்வாவோ, இவதான் கீர்த்தியா, ஓ அப்போ இவளோட அண்ணன் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தது என்ன பார்க்கத்தானா என்று நினைத்து கொண்டு நிமிர இருவரின் கண்களும் ஒரே நேரத்தில் மோதிக்கொண்டன. விஸ்வா, நீதான் கீர்த்தியா என்று கேட்க வாயெடுக்கும் முன்பே, ஹாய், ஐ எம் கீர்த்தி என்றால் தன் கைகளை நீட்டி. விஸ்வா ஒருவித தயக்கத்துடன் ஹலோ என்றான். சாரி, நீங்க தான் விஸ்வான்னு தெரியாம, இட்ஸ் ஓகே கீர்த்தி என்று சொல்ல அப்போது அவனின் ஃபோன் அடித்தது. எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து பேச ஆரம்பித்தான். கீர்த்தி அவன் பேசுவதையே பார்த்து கொண்டிருக்க அவளின் மனமோ, வாவ் கீர்த்தி, இவன் செம ஹேண்ட்ஸமா இருக்கான் என்று அவன் புறம் சாய அவளின் மூளையோ, பார்க்க நல்லா இருந்தா போதுமா, கேரக்டர் எப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் ஃபோன் பேசி முடித்த விஸ்வா, கீர்த்தி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம கார்ல போயிட்டே பேசலாமா? சைட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் சீக்கிரமா அங்க போகணும் என்று கூற அதற்கு கீர்த்தியும் சரி என்று சொல்ல விஸ்வா அவளுக்காக கார் கதவை திறந்து விட்டான். கீர்த்தி காரில் அமர்ந்ததும் விஸ்வா காரை சைட்டை நோக்கி ஓட்ட ஆரம்பித்தான். கீர்த்தி எதுவும் பேசாமல் அமைதியாக வர விஸ்வாவே பேச்சே ஆரம்பித்தான். என்ன கீர்த்தி, எதுவும் பேசாமல் வரீங்க, நீங்க இப்படி இருக்க ஆள் இல்லையே என்று விஸ்வா கேட்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால் சட்டென்று. ஷூ, கொஞ்சம் ஓவரா சவுண்ட் விட்டுட்டோமோ என்று நினைத்து, சாரி, நீங்க பேசணும்னு சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க என்று கூறி விஸ்வாவை பார்க்க, ஓகே நானே ஸ்டார்ட் பண்றேன். இங்கே பாருங்க கீர்த்தி, நான் உங்ககிட்ட என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்று கூறி தன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். கீர்த்தி, நான் காலேஜ் டைமில் வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். 2 பேரும் நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற அளவுக்கு லவ் பண்ணோம். இப்போ இருக்கிற வசதி எங்களுக்கு அப்போ இல்லை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மட்டும்தான் வச்சுருந்தோம். அப்போ அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தாங்க, என்னை விட பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சதும் என்னை தூக்கி வீசிட்டா. அதிலிருந்து தான் வெறி பிடிச்ச மாதிரி பணத்து பின்னால் ஓட ஆரம்பித்தேன்.
அவ எந்த பணத்தை காரணமா வச்சு என்னை தூக்கி வீசினாலோ அதை அடைஞ்சே தீரணுங்கிற வெறி. அந்த வெறியில வந்தது தான் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஹோட்டல் எல்லாமே. இப்போ நமக்கு கல்யாணம் ஆனா கூட நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏற்கனவே ஒருத்தியை நம்பி ஏமாந்து போயிட்டேன். இன்னொரு தடவை அதே மாதிரி வழியை என்னால் தாங்க முடியாது. அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்க முடியாது. நான் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் தருவேன். உன்னோட இஷ்டம் போல எங்கள் வீட்டில் இருக்கலாம். அதை செய்யாத இதை செய்யாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் போட மாட்டேன். நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர். கோவம் வந்தா என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. அப்போ மட்டும் நீ பார்த்து நடந்துக்கணும். இதோ இந்த ஃபோன் வருஷத்துல 7வது ஃபோன் உடஞ்சதுக்கு அப்புறம் 8வது ஃபோன் என்று கூற கீர்த்தியின் கண்கள் விரிந்தது. என்ன 8வது ஃபோனா? ஓ மை காட்! என்ன விஸ்வா, நீங்கள் கோவம் வந்தா ஏதாச்சும் பில்லோ பெட் அப்படின்னு உடையாத பொருள் மேலே காட்டணும். இப்படி காஸ்ட்லி ஃபோன் மேலே யாராச்சும் காட்டுவாங்களா? அதான் சொல்கிறேனே, கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு. சுத்தம். என்ன சொன்ன? நத்திங் விஸ்வா. இப்போ என்னோட லைஃப்பில் வைஷ்ணவி. விஸ்வா, எதுக்கு இப்போ பாஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விடுங்க. அவங்க உங்களை விட்டுட்டு போனதும் நல்லதுக்கு தானே எடுத்துக்கோங்க. இப்போ அவங்களால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க. எப்பவும் நமக்கு ஒரு கெட்டது நடந்தா அதில் இருக்க நல்லதை யோசிக்கணுமே தவிர அதுலேயே தேங்கி நிற்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு எனக்கு புதுசாக தான் இருக்குது. நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தால் அதில் என்ன கிக் இருக்குது? எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். எவ்வளோ சண்டை வருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். யாரும் பாஸ் பற்றி சொல்ல தயங்கும் போது நீங்கள் அதை ஓப்பனாக சொன்னீங்க. நீங்கள் இப்படி எல்லாத்தையும் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்லேயும் உங்களை எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு உங்கள் கூட லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க டபுள் ஓகே என்று சட்டென்று கூற விஸ்வா காரை சட்டென்று நிறுத்தி, ஆர் யூ சீரியஸ் என்றான். ஆமாம், ஐ லவ் எக்ஸைட்மெண்ட். நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். யோசிக்கும் போதே செம்மையாக இருக்குது என்று சொல்ல விஸ்வா அவளை வினோதமாக பார்த்தான். என்னாச்சு விஸ்வா, இப்படி ஷாக்காக பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணுகிட்ட எல்லாம் இதை சொல்லும்போது எல்லோரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் நீ விஸ்வா சார், அவங்க எல்லோரும் லைஃப்பை பார்த்து பயப்படுறாங்க. பட் நான் அப்படி இல்லையே என்றால் குழந்தை போல. அவளின் இந்த குறும்புத்தனமான பேச்சில் ஏற்கனவே அவனின் மனதில் ஓரமாக இடம் பிடித்திருந்த கீர்த்தி இப்போது சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டாள். சரி, ஓகே விஸ்வா, இப்போ என்னோட டர்ன். என்னை பற்றி சொல்லிடுறேன் என்று ஆரம்பிக்க உடனே விஸ்வா அவளை முந்திக்கொண்டு, சரியான வாழு பொண்ணு. தப்பு செஞ்சா நடு ரோடுன்னு கூட பார்க்காம சாரி சொல்ல வச்சு சிட்டப்ஸ் கூட வைப்ப. அப்புறம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவ. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பேச மாட்டேன்னு. சரியான சாக்லேட் பைத்தியம். ஹெல்பிங் மைண்ட் அதிகம். சூப்பராக ட்ராமா பண்ணி எல்லோரையும் ஈஸியாக நம்ப வச்சிருவ. அப்புறம் உன்னோட க்ரைம் பார்ட்னர் உன்னோட அண்ணன் பொண்ணு. அண்ணன் தான் உனக்கு எல்லாமே. அப்புறம் அண்ணி உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி என்று சொல்ல கீர்த்தி அவனையே பே என பார்த்தாள். என்ன ஆச்சு கீர்த்தி, எதுக்கு இப்படி ஷாக்காக பார்க்குற? இல்லை, என்னை பற்றி எப்படி உங்களுக்கு? அதெல்லாம் அப்படித்தான். இனி போக போக இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். சரி, நீ கார்லேயே இரு, நான் உள்ளே போய் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு வரேன் என்று கூறி காரை நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல கீர்த்திக்கு அவன் மறைமுகமாக தன்னை பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றது. மற்றும் அவளை பற்றி விஸ்வா கூறிய ஒவ்வொரு விஷயமும் திரும்ப திரும்ப அவளின் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த சமயம் சரண் கீர்த்திக்கு ஃபோன் செய்தான். சொல்லுடா, எங்கே இருக்க? விஸ்வா கூட தான். சைட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒர்க்குன்னு போயிருக்காரு. நான் காரில் இருக்கேன். பேசிட்டியா? உனக்கெல்லாம் ஓகேவா என்று சரண் கேட்க, அப்போது விஸ்வா சைட் இன்ஜினியருடன் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டே, பேசிட்டேன் சரண், எனக்கு விஸ்வாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாத்தானே சொல்கிற? எங்களுக்காக சொல்லலையே. இல்லைடா, உண்மையாத்தான் சொல்கிறேன். ரொம்ப ஓப்பன் மைண்டாக இருக்காரு. ஐ லைக் ஹிம் வெரி மச். ஓகேடி, நான் விஸ்வா வீட்டில் இப்போவே கூப்பிட்டு சொல்லிடுறேன் என்று கூறி கட் செய்ய கீர்த்தி காரிலிருந்து விஸ்வாவை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள்.